பல்பை ரிப்பேர் பண்றதுக்காக அவளை கூப்பிட்டா அவன் பாப்பாவை ரிப்பேர் பண்ணியிருக்கான். எங்கேயோ நடந்ததுல நடந்துடாதீங்க. நம்ம ஊர்ல நடந்தது திருச்சியில, புதுக்கோட்டை டு திருச்சி அந்த ஹைவே இருக்குல்ல, அதுல வரிசையா பாத்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த என்ஐடி இது எல்லாம் இருக்கும். அந்த என்ஐடி காலேஜுக்குள்ளதான் டேலண்டா ஒரு வேலையை பார்த்துருக்கான் இவன். அவன் அந்த பாப்பாவை தொட்டு பேசினானா இல்ல தட்டி பார்த்தானா இல்ல தட்டி பிடிச்சானான்னு தெரியல. அந்த பாப்பா அழுது அடிச்சுட்டு ஓடி இருக்கு. ஓடி போய் வார்டன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த வார்டன் என்ன சொல்லிருக்குன்னு நினைக்கிறீங்க? நியாயமா ஒரு வார்டன் என்ன பண்ணணும்? அது என்ஐடி மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸான காலேஜ், எல்லா காலேஜுமே பிரஸ்டீஜியஸ் தான். என்ஐடி உள்ள நுழையிறது சிரமம். ஐஐடிக்கு அப்புறம் என்ஐடி தான் வந்து பாப்புலர். ஐஐடியில சேர முடியாதவங்க தான் என்ஐடியில் வருவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த ஜேஇ அட்வான்ஸ் அது இது நிறைய படிக்கணும். இதுக்கு மெயின் எழுதி கொஞ்சம் ஈஸியா இங்க வந்து சேர்ந்துடலாம். இந்த காலேஜுக்கு உள்ள கேம்பஸுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்டேட்ல இருந்து ஆளுங்க வந்து படிக்கும். இப்ப நம்ம அந்த விஐடி எஸ்ஆர்எம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நேஷனல் லெவல்ல வந்து பயங்கரமா இருக்கிற காலேஜ்ல என்ஐடி ஒண்ணு அது திருச்சியில இருக்கு. அது உள்ளுக்குள்ள பல்பு ஹாஸ்டல் அந்த எல்லாமே இருக்குல்ல, ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள பல்பு எரியலையா? பல்பு எரியலன்னு ஒருத்தர் எலக்ட்ரிசியனை கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு வச்சு வேலைக்கு வச்சா அவன் பல்பை மாற்றப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. திடீர்னு லைட் வந்தப்ப பாப்பா பார்த்துருப்பான் போல, ஒளியிலே தெரிவது தேவதை யாரும் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டானு என்னன்னு தெரியல. பட் ஆனா பட்டுன்னு பாஞ்சிட்டான். பாஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த புள்ள ஓடி போயிட்டு வார்டன்ட்டு நியாயமா வார்டன்ட்டு சொல்லியிருக்கு. அது எந்த ஊர் புள்ளன்றதான் தெரியல. அது நம்ம ஊர் புள்ளன்றது இல்லைன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம ஊர் பிள்ளையா இருந்தா இந்நேரம் அவனை விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு ஆளை தூக்கி இருப்பான். இது வேற ஏதோ வெளி மாநில பிள்ளையா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றப்ப அந்த வார்டன் நம்ம ஆளா இல்ல வெளியூர் ஆளான்றது தெரியல. அநேகமா வார்டன் நம்ம ஆளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லி இருக்கு, நீ ஏன் ட்ரெஸ் ஒழுங்கா பண்ணல, நீ இப்படி அடையும் குறையும் வந்தா அப்படித்தான் இருப்பேன். ஹாஸ்டலுக்குள்ள அதுவும் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள பொம்பளை பிள்ளையா எப்படியா இருக்கும் நினைச்சு பாருங்களேன். ஜென்ரலாவே வெளியில இப்ப அந்த ட்ரெஸ் மேட்டருக்காக சொல்ல பாரு, ஆளுக்கு இழுத்துக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் மேட்டர் அப்படி பண்றது சரியா தப்பான்றது அடுத்த பிரச்சனை. அது வீட்டுக்குள்ள இருக்குது. அது ஒண்ணு வெளியில போகல. வெளியில போறப்பயே பல பேர் எப்படி போறாங்கன்றது நல்லா தெரியும். இப்ப அதெல்லாம் வந்து சகஜமாயிடுச்சு. ஆனா சில பேருக்கு அது தப்புன்றாங்க சரின்றாங்க, அது அப்புறமா பேசி. ஆனா இங்க அந்த வார்டனை நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? அவனை கூப்பிட்டு வச்சு ஒண்ணும் பண்ண வேணாம், கண்டிச்சு தண்டிச்சு அவனை போட்டு அனுப்பிச்சிடணும், இல்ல போலீஸ்ல பிடிச்சி எதையாச்சும் மினிமல் ஆக்ஷன். ஆனா அந்த அம்மா எங்கேயுமே கை வைக்கலாம். நேரம் அந்த பொண்ணோட ட்ரெஸ் மேல கை வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா? இப்படிலாம் நீ இருந்தேன்னா அப்படித்தான் இருக்கும். இதையெல்லாம் ஆரம்பத்தில் இது வந்து நைட்டு பூரா போராட்டம் பண்ணியிருக்காங்க சார். அதாவது அந்த பிள்ளைய பாலியல் சீண்டலுக்கு அந்த ஆளாச்சு இல்ல, அது கூட அந்த பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பாதுகாப்பா இருக்க வேண்டியவங்க எந்த பக்கம்? இப்ப கொல்கத்தால ஒரு சைடுல அந்த சத்தியம் போஸ்ட் ஒன்று எதுக்கு இருந்துச்சு? எல்லாம் இந்த பக்கம் எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுமோ அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணதுனாலதான் இப்ப அவ்வளவு தூரம் சிக்கல்ல மாட்டி நிக்குது. அது தப்பு பண்ணாம மாட்டல, அது மாட்டிருக்கு இப்ப. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் கூட ஒரு பேசிக் சப்போர்ட் எதுக்காக உள்ளுக்குள்ள வார்டன் எதுக்காக வச்சிருக்காங்க? பிள்ளைய தப்பு பண்ணக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட எவனும் தப்பு பண்ணக்கூடாதுன்றதுனால வார்டன் வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பக்கம் நைட்டு பூரா போராடி இருக்காங்க. போராடி அதை சஸ்பெண்ட் பண்ண டிஸ்மிஸ் பண்ணுன்னு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அது வந்து மன்னிப்பு கேட்டு எவன் அந்த சிம்மிசத்தை பண்ணானோ அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கேள்வி, இதெல்லாம் ஹாஸ்டலுக்குள்ள இல்ல, கேம்பஸ்குள்ள இல்ல, ஊருக்குள்ளேயே வெளியில விட்டு வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு இந்த மாதிரி கேரக்டர். ஏன்னா அவங்கள விட இந்த மாதிரி கேரக்டர் தான் ரொம்ப டேஞ்சர். ஒருவேளை அந்த பொண்ணு மனசுக்குள்ள அப்படியே வச்சுட்டு பேசாம போயிடுச்சு, சரி ரைட்டு வார்டன் வந்து நம்மளை திட்டுது வெளியில சொல்ல நமக்கு அசிங்கம்னா மேற்கொண்டு பிரச்சனைகள் யாருக்காக இருக்கும்? அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த பொண்ணுங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கும். முளையிலே கிள்ளி எப்படி எரியணும் அதெல்லாம் இதெல்லாம் விட்டு இப்படி உட்கார்ந்துட்டதுனாலதான் இவங்க இந்த ஆட்டம் இந்த மாதிரி ஆளுக்கு ரொம்ப தைரியமா போயிருது. அது எவனா இருந்தாலும் சரி, என்ன வயசுக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல அத்தனையும் அடிச்சு அப்படியே கீழே தேய்ச்சிட்டீங்கன்னு வைங்கள, அதுக்கப்புறம் அது மேல எந்திரிச்சு அந்த நினைப்பே வராது. இதை மன்னிச்சு மறுபடியும் வார்டனா உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கணும்? தூக்கி போட என்ன அப்படி என்ன அவசரம்? ஏன் வார்டனுக்கு வேற ஆளே கிடைக்காதா? நல்ல வார்டன் ஒரு ஆள் கூட இல்லையா? இதை எதுக்கு உள்ளுக்குள்ள வச்சுக்கணும்? இதை நியாயமா பார்த்து இதையும் தூக்கி உள்ள போடணும். கைது பண்ணாங்க இல்லைங்களா, இதையும் சேர்த்து நீங்க கைது பண்ணி உள்ள போட்டீங்கன்னாத்தான் அது சரியான அடி. அப்பத்தான் அடுத்தடுத்து இருக்கிறவங்களுக்கு எந்த நினைப்பும் வராது. இல்லைன்னா கடைசி வரைக்கும் கைது மட்டும்.
நன்றி.